மறைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அஞ்சலி. காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்ளிட்டோரை குற்றம் சாட்டி எஸ்பிக்கு ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான கடிதத்தால் பரபரப்பு. தங்களுக்கு முன்கூட்டியே கடிதம் வரவில்லை என்று எஸ்பி சிலம்பரசன் விளக்கம். இல்லை வரல. இல்லை வரல. அவர் இங்கே தான், அவரோட ஆஃபீஸில் தான் இருந்தது. ஒரு உதவியாளர் நேற்று மாலை தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழப்புக்கு யார் காரணமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். வெளிப்படை தன்மையோடு விசாரணை நடக்குது. யாரா இருந்தா என்ன, விசாரணை வரட்டும். நாம ஏதாவது ஒன்று சொல்ல போய் விசாரணைக்கு குந்தகம் வந்துடக்கூடாது. விசாரணை நான் இன்னைக்கு எஸ்பி கிட்ட கூட யாரா இருந்தாலும் பிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் எங்களுக்கு. உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்கள் வேண்டுகோள். ஆரணி அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதம். கோவை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. தருமபுரி, சிறுமுகையில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 16 இடங்களில் சதமடித்த வெயில். வட உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. உதகை செல்ல இ பாஸ் பெறுவதற்காக இன்று மாலை செயல்பாட்டுக்கு வருகிறது இணையதளம். அனைத்து தனியார் வாகனங்களும் பயணிகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு இ பாஸ் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறக்கூடிய 95 தொகுதிகளில் இன்றுடன் ஓய்கிறது பரப்புரை. கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசம் உட்பட 10 மாநிலங்களில் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. நாடு முழுவதும் கடும் கட்டுப்பாடுகளுடன் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது நீட் தேர்வு. 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் தயார். குற்றவாளியின் பணத்தை நம்பி தான் வாழவில்லை என்று ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் இயக்குனர் அமீர் விளக்கம். தான் வெறுக்கக்கூடிய விஷயத்தில் தொடர்பு படுத்துவது ஏன் என்றும் வேதனை. சிறைக்கு போக அப்பவும் தயாரா இருந்தேன், இப்பவும் தயாரா இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்துல என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். சென்னை அருகே துணை மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இரவு முழுவதுமாக மின்சாரமின்றி தவிப்பு. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் மின் விநியோகம் பாதிப்பு. 2.5 மணி நேரத்திற்கு செல்போன் வெளிச்சத்தில் பயணித்த பயணிகள். சென்னையில் கஞ்சா விற்பனை குறித்து காவல்துறையில் புகார் அளித்த திமுக பெண் நிர்வாகி மீது தாக்குதல். வீடு புகுந்து தாக்கிய அடையாளம் தெரியாத கும்பல் குறித்து காவல்துறை விசாரணை. கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா கைது. பாலியல் புகார் கூறிய பெண்ணை கடத்திய வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. நேர்மையுள்ள நடிகர் விஜய் அரசியலுக்கு வர தகுதியான நபர். கர்நாடக தேர்தல் பரப்புரை களத்தில் நடிகர் சிவராஜ்குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. I think for him, he has got a good ideology. Our vision பிடிச்சிருக்கு. Our speeches பார்த்துருக்கு. I think he's quite capable and honesty இருக்கிற மாதிரி தோணுது. Our face or honesty இருக்கு, our பேச்சில் ஒரு honesty இருக்கு. I feel Vijay's ideology is good. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் விமானப்படை வீரர்கள் சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். வீரர் ஒருவர் உயிரிழப்பு, படுகாயமடைந்த 4 பேருக்கு தீவிர சிகிச்சை.
ஐபிஎல்லில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அபார வெற்றி. 23 பந்துகளில் 64 ரன்களை விளாசி அசத்திய கேப்டன் டு பிளஸ்ஸி. ஐபிஎல் தொடரின் இன்றைய முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியுடன் மோதுகிறது சிஎஸ்கே. மற்றொரு போட்டியில் லக்னோ கொல்கத்தா அணிகள் பலப்பரட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன. இது குறித்த கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய செய்தியாளர் மோகன். விவரம் என்ன? எவ்வளவு ஏக்கர்ல பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? வருவாய்த்துறை அதிகாரிகள் முறையான கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்களா? தேவா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த கோடை வெயிலானது 100லிருந்து 110 வரை கோடை வெயில் தாக்கம் தொடர்ந்து படிப்படியாக 110 என்ற நிலையில் நேற்று காலை முதல் வெயில் தாக்கம் அதிகப்படியாக இருந்தது. நேற்று மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. பலத்த காற்றுடன் இந்த மழையானது தொடர்ந்து பெய்தது. இந்த பலத்த மழை பெய்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சந்தவாசல், படைவேடு, புஷ்பகிரி, வெள்ளூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் பயிரிடப்பட்டு செய்துள்ளன. இந்த பகுதியில் பிரதான தொழிலே வாழை மர தொழிலாக விளங்கி வருகிறது. இந்த பயிரானது 12 மாத பயிராக விளங்கி வருகிறது. தற்போது 7 மாத பயிராக நின்று, அதாவது வாழை அறுவடைக்கு தயார் இன்னும் 3 மாதம் உள்ள நிலையில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழையில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் இந்த பலத்த காற்றில் வீழ்ந்து நாசமாகியுள்ளது. சுமார் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்றால் 100 முதல் 150 ரூபாய் செலவினம் செய்வதாக அந்த விவசாயிகளும் தெரிவித்தனர். தற்போது அவர்களுக்கு இந்த 50,000 வாழை மரம் வீழ்ந்ததால் 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரை தங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக மிக கண்ணீருடன் வேதனையுடன் தெரிவித்தனர். தற்போது இந்த பகுதியை முழுவதுமே நேற்று பலத்த காற்றுடன் வீசப்பட்டதால் புளிய மரம் மட்டுமல்லாமல் வாழை மரம், தென்னை மரம் உள்ளிட்ட அனைத்து விவசாயமும் இந்த இடத்தில் முழுமையாக நாசமானது. இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ வருவாய்த்துறையோ இந்த இடத்தில் பார்வையிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த மழையானது கடந்த 6 மாதங்களாக இல்லாத நிலையில் நேற்று பெய்த மழை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த மழை பெய்தது. தற்போது பலத்த காற்றினாலே சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முற்றிலும் முறிந்து நாசமாகி இருப்பது மிகவும் வேதனைக்குள்ளாகியுள்ளது. பாலா, உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி மோகன். தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் நேற்று 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது. உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் உச்சமான அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நேற்று தொடங்கியது. கத்திரி வெயில் வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் நிலையில் வரும் நாட்களிலும் வெயில் வாட்டி வதைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 16 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 110.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 110.1 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதற்கடுத்தபடியாக வேலூரில் 109 டிகிரியும், திருச்சியில் 107 டிகிரியும், திருத்தணி, தர்மபுரி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் தலா 106 டிகிரியும், மதுரை நகர் மற்றும் பாளையங்கோட்டையில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கம், சேலம், நாகை மற்றும் தஞ்சையில் தலா 104 டிகிரி, கோவை மற்றும் கடலூரில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவானது. புதுச்சேரியில் 100 டிகிரியும், காரைக்காலில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு இருக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் சற்று இளைப்பாறும் வகையில் மதுரை சிம்மக்கல் சந்திப்பில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கணேஷ் தியேட்டர் சந்திப்பு, அப்போலோ சந்திப்பு, விளக்குத்தூண் சந்திப்பு ஆகிய இடங்களிலும் பந்தல்கள் அமைக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் கடலூர் மாநகராட்சியின் பல்வேறு இடங்களிலும் தற்காலிக நிழற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய குஜராத் உட்பட 10 மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 102 தொகுதிகளில் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 88 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் மூன்றாம் கட்ட தேர்தல் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், அசாம், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் ஆகிய 10 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் வரக்கூடிய 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் 26 தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அதேபோல கோவாவின் வடக்கு கோவா, தெற்கு கோவா ஆகிய 2 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மத்திய பிரதேசத்தின் பெத்துல் மக்களவை தொகுதியில் ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருந்தது. இந்நிலையில் இந்த தொகுதியின் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் உயிரிழந்ததால் அங்கு நடைபெற இருந்த தேர்தல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதனால் பெத்துல் தொகுதியையும் சேர்த்து 95 தொகுதிகளில் வரக்கூடிய 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோன்று தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களில் வாக்குப்பதிவு நடக்கிறது. தேர்தல் நடைபெறக்கூடிய பகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், கட்சி நிர்வாகிகள் தீவிர பரப்புரை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது.